ஆதரவு அமோக ஆதரவு இருக்குது. கண்டிப்பாக வெற்றி பெற்றுருவாருன்னு நினைக்கிறேன். புதுசாக அரசியல் மாற்றம் நடக்கணும்னு நினைக்கிறாங்க மக்கள். அப்படி தெரில, எல்லாரும் கற்றுக்கிட்டு வர முடியாதுல்ல, புதுசு தான், பார்க்கலாம் என்ன நடக்குது. பிடிச்சதுன்னா அவர் எல்லாமே நியூவாக பண்ணணும்னு நினைக்கிறாரு. மக்களுக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு சப்போர்ட்டிவாக இருப்பாருன்னு நம்புகிறோம். அமைப்பாருன்னு நினைக்கிறோம். நம்பிக்கை. ஆதரவு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் வேட்பாளர் வர அளவுக்கு ஆதரவு கிடையாது. பெரிய அளவுக்கு தாக்கம்லாம் கிடையாது சார். அவர் இப்போ தான் புதியது. ஒரு போதிய அளவுக்கு அரசியல் அவருக்கு தெரியாது. அரசியல் தெரியாதுன்னு சொல்கிறதை விட சுத்தமாக அவர் அரசியலுக்கு உள்ள ஆளே கிடையாது அவர். அதனால் இங்கே அதிமுக டிஎம்கே அதுதான். ஆனால் இன்றைக்கி உள்ள கள நிலவரம் முழுக்க முழுக்க டிஎம்கேக்கு சார்பாகவே தான் இருக்குது. மாவட்ட செயலாளர் அவர் டிஎம்கே மாவட்ட செயலாளர் மகேஷ் அவருக்கு சார்பாக தான் இருக்குது. 80% மகேஷ் தான் வருவார். முதல்வர் மு க ஸ்டாலின் தான் வருவார். வாய்ப்பே கிடையாது சார். ஆதரவு இருக்கு. புதுசாக யாராவது வந்தால் நல்லா இருக்குங்களா? வேற விஜய் நல்லா பண்ணுறாங்கல்ல, அதனால புதுசாக யாராவது வந்தால் என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம்ல, அதனால தான். எல்லாரும் வரும்போது புதுசாக தானே இது பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்ல. நல்லா இருந்துச்சு. நான் நியூஸில் இது பார்த்தேன், நேரில் பார்க்க போகல. புதுசாக யாராவது வந்தால் நல்லா இருக்கும். எல்லோரும் ஓட்டு போடுவாங்க. மேக்ஸிமம் புதுசாக யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் ஓட்டு போடுவாங்க. எனக்கு வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. அண்ணன் வந்த உடனே அலைக்கடல் கூட கம்மி தான். ஆனால் மக்கள் அலைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நான் நேரில் போய் பார்க்க முடியல என்னையால். ஆனால் லைவ் ஷோவில் பார்த்தேன். கூட்டம் அப்படி ஒரு கூட்டமாக இருந்துச்சு. அண்ணனுக்கு எங்கே போனாலும் ஆதரவு தான். மற்ற அரசியல் தலைவர்கள் வரும்போதும் கூட்டங்கள் இருக்க தான் செய்யும். அது பார்த்திங்கன்னா அது காசு கொடுத்து சேர்ற கூட்டம். அண்ணனுக்கு சேர்றது கூட்டம்னா அது தானாக சேர்ந்த கூட்டம். மக்கள் ஆதரவுலாம் அமோகமாக இருக்குது. என்னென்னா கூட்டம் ஓட்டாக மாறாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஓட்டாக மாறும்போது தான் அவங்களுக்கு தெரியும். யாருன்னா அரசியல் தெரிஞ்சு வந்தாங்க? அரசியல் தெரிஞ்சு யார் அரசியலுக்கு வந்தா? எல்லாமே பரம்பரை என்னமோ அப்பன் சொத்து மகனுக்குங்கிற மாதிரி, அப்பனோட பதவி மகனுங்கிற மாதிரி தான் இருக்குது. எல்லாம் இவர் கேட்டால் இவர் நடிகராக இருந்தார், இவருக்கு அரசியலை பற்றி என்ன தெரியும்? நடிகராக இருந்தவங்க தான் இந்த நாட்டையே ஆண்டுருக்காங்க. இவரே ஆழ்வார், அந்த நம்பிக்கை இருக்குது. நல்லா அமோகமாக இருக்குண்ணா. வெற்றி பெறுவார்ண்ணா. ஆட்சி அமைப்பார். இளைஞர்கள் மத்தியில், இளம் பெண்கள் மத்தியில் நிறைய ஆதரவு இருக்குது. பெரியவர்கள் மத்தியில் ஆதரவு குறைவு தான். முதியோர்கள் பெரியவர்கள் மத்தியில் ஆதரவு குறைவு. இளம் பெண்கள் இளைஞர்கள் மத்தியில் ஆதரவு அதிகமாக இருக்குது. இன்னும் ஒரு காலங்களில் பெரியவங்களுக்கும் அவங்க பிடிக்கும். இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணுறாரு. இனி எல்லாமே பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்லும். மொத்தத்தில் எல்லாத்துக்கும் காலம் தான் பதில் சொல்லும். எல்லாத்துக்கும் பொதுவாக சொல்கிறேன் நான். கன்னியாகுமரிலையும் மீனவ சமுதாயத்தில் கொஞ்சம் ஆதரவு இருக்குது. வேறு இளைஞர்கள் கொஞ்சம் ஆதரவு. கன்னியாகுமரிலையா? கன்னியாகுமரியில் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இல்லை. 3ஆவது இடத்துக்கு விஜய் வருவார் கன்னியாகுமரியில். ஃபஸ்ட் இடத்துல தலவாய் சுந்தரம் இருப்பார். ஆமாம். இப்போ உள்ள நிலவரத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எலெக்ஷனுக்குன்னு நாள் இருக்குது. இப்போ உள்ள நிலவரத்துக்கு சொல்கிறேன். தலவாய் சுந்தரம். 2ஆவது இடத்துக்கு மகேஷ் வரார். 3ஆவது இடத்துக்கு விஜய் கட்சியிலேருந்து வருவாங்க. இன்னும் நாள் இருக்குது, அதனால கொஞ்சம் மாறுபடும். சீமானு போன்றப்ப 3ஆவது இடத்துல வந்தார், திரும்ப 4ஆவது இடத்துல வருவார். எங்கே? கன்னியாகுமரிலையா? மொத்தத்தில் ஆளுங்கட்சி யார் வராங்களோ அவங்க தான் கன்னியாகுமரி வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஆளுங்கட்சி இல்லாமல் இங்கே யார் வந்தாலும் அவங்க வேஸ்ட் தானே, செயல்படுத்த முடியாதுல்ல. ஆதரவு இருக்கு. ஆதரவு உண்டு. காரணம்னா ஆண்ட கட்சியும் ஆளுங்கட்சியுமே இதனால வர எதுவுமே மக்களுக்கு நல்லது செய்தது கிடையாது. அதனால் ஒரு மாற்று சக்தியாட்டு விஜய் வரலான்ட்டு எல்லா மக்களுமே எதிர்பார்க்குறாங்க. விஜய் வந்தாச்சுன்னா மக்களுக்கு வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் மாற்றிதாட்டும் மக்களை எல்லாமே
ஒரு மாற்று அரசியல் வரட்டுன்ட்டு தலைவர் வரைக்காங்க எதிர்பார்த்துருக்காங்க. கன்னியாகுமரி மக்களில் மேக்சிமம் ஒரு 16-18 வயசுலேருந்து ஒரு 40 வயசு மக்கள், யங்ஸ்டேஜ் மக்கள் எல்லாமே விஜய்க்கு ஆதரவு இருக்குது. வயசான மக்கள் எல்லாமே ஏடிஎம்கே டிஎம்கே தான் ஓட்டு போடுவாங்க. இளைஞர்கள் எல்லாமே விஜய்க்கு தான் ஆதரவு. கண்டிப்பாக உறுதியாட்டு இருக்குண்ணா, ஆதரவு இருக்குண்ணா. அன்றைக்கி காரணம் என்ன, அவர் ஒரு கட்சி ஒரு படம் நடிக்கிறதுனால அவருக்கு எவ்வளோ சப்போர்ட் மிந்திலேருந்து அவருக்கு இருக்குது. இப்போ வந்து அரசியல் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ ஆட்கள் கூட்டமாக இருந்துட்டு பார்த்துருப்பீங்க. அதிலே உங்களுக்கு தெரிய வேண்டாமா, தட் சிஎம் அவராக தானே வருவார். இப்போ இத்தனை கட்சி ஆட்கள் இன்னும் ஒன்றுமே பண்ணது இல்லை. இவர் நான் பண்ணுறேன்னு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. இப்போ இவருக்கு பணம் சம்பாதிக்கணும்னா படத்துலேருந்து சம்பாதிச்சிடலாம். அரசியலில் வந்து சம்பாதிக்கணும்னு இவருக்கு அவசியம் கிடையாதுலண்ணா. அதனால் படம் அரசியலுக்கு வந்தால் இதாக இருப்பான்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குண்ணா. ஜெயிப்பார். ஆதரவு இருக்குது சார், நல்ல ஆதரவு இருக்குது. ஒரு ஆள் புதுசாக ஒரு ஆள் வந்தால் தான் ஒரு மாற்றங்கள் வரும். அது கண்டிப்பாக மாற்றணும். அது விஜயால் தான் முடியும். எப்படி சார்? அவருடைய நல்ல எண்ணங்களும் நல்ல திட்டங்களும் ஒரு ஆள் வருதுனால ஒரு புது மாற்றங்கள் உருவாக காரணமாக இருக்குது. என்ன சார்? நல்ல மாதிரி ஆட்சி கொண்டு வருவார். கன்னியாகுமரியில் மக்களுடைய அன்னையோட மனசை பொறுத்தது விஜய் வரலாம் சார். ஆமாம், ஆதரவு இருக்குது. அது அனுபவங்கள்லாம் பார்த்து படிக்கிறது தானே சார். அனுபவங்கள்லாம் ஒரு ஆளை பார்த்து அனுபவம் தானே பேசு. ஆமாம் சார், விஜய் வர்றது வாய்ப்பு இருக்குது சார். விசில் ஆதரவுள்ள இருக்கு. எல்லா மக்களும் நல்லா செய்வார். அதெல்லாம் தெரியும். யார் தான் தெரிஞ்சு வந்தா எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். கன்னியாகுமரியில் ஏகப்பட்ட யார் இருக்குது. ஆட்சி அமைப்பார். அதுதான் ஓட்டு போடணும். அதுதான் விஜய்க்கு தான். விசில் சின்னம். இல்லை, நெல்லை மாவட்டம் எனக்கு எங்களை பொறுத்தவரை விஜய் சார் தான் மேலே வரணும்னு நாங்கள் ஆசைப்படுதோம். இல்லை, மாற்றம் வரணும். மாற்றம் மெயினாக வரணும். எங்களுக்கு மெயினாக அதை தாங்க எதிர்பார்க்குறோம். என்ன பண்ணுதாருங்கிறதுல நல்லா பார்த்துக்குருவாரு. எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அரசியல் அனுபவம் இல்லாட்டாலும் பரவாயில்ல, ஆனால் பண்ணுவார். நல்லபடியாக மக்களை நல்லா பாதுகாப்பார். கண்டிப்பாக மாற்றம் வரணும். இல்லை, முழுமையாக அவர் வருவார்னு நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம். ஆமாம், எங்கள் வீட்டில் 3 ஓட்டு உண்டு. அவருக்கு உண்டு, கண்டிப்பாக உண்டு. ஆதரவு நல்ல செல்வாக்குன்னு அவருக்கு. இங்கெல்லாம் வந்து எல்லாம் அவங்க கீழே வந்து பனாரஸ் மக்கள் அதிகம் கிடைக்கல செல்வாக்கு. எனக்கு சின்ன வயசுலேருந்து நாங்கள் இங்கே ஃபுல்லாக கடல் தொழில் நான் அதிகமாக போயிட்டுருக்கேன். அதனால் தலைவருக்கு வந்து நான் வந்து சின்ன வயசுலேருந்து நான் வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் அவ்வளோ செலவு பண்ணி அவ்வளோதையும் படத்துக்கு கூப்பிட்டு போவேன். எல்லாத்துக்கும் மிட்டாய் வாங்கி எல்லாம் எவ்வளவோ செலவு பண்ணுவேன். நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு அவருக்கு. இப்போ இந்த மக்கள் கூட தான் ஃபுல்லாக தொழிலுக்கு போகிறதுனால நல்லா எனக்கு எல்லாம் சின்ன வயசுலேருந்து. என் மகனுக்கு இப்போ 14 வயசு ஓட்டலன்னு சொல்லி என் மகனே ரொம்ப எவ்வளோ ஃபீல் பண்ணுதான் தெரியுமா. விடு அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். தலைவர் அடுத்த வருஷம் இல்லாட்டினா அடுத்த வருஷம் நம்ம கண்டிப்பாக எப்படியா வின் பண்ண வச்சிடலாம் அப்படின்னு அவனை சமாதானப்படுத்தி வச்சுருக்கேன். அதாவது 90% எனக்கு ஃபுல் நம்பிக்கையானே. எல்லாம் ஊரில் டால்ச்சல் தானே ரொம்ப பிரச்சனை. நம்ம திமுக டீம் எழுதவங்க இவங்க படம் எவ்வளோ படம் ரிலீஸ் இல்லைன்னா இன்றைக்கி அவருக்கு சம்பளம் எவ்வளோ இருக்குது தெரியுமா. இன்றைக்கி 300 கோடி தான் சம்பளம்னு சொல்லுதாங்க. அவங்களுக்கு சம்பளம் இன்றைக்கி எவ்வளோ வருது தெரியுமா. அதனால இவங்க கட்சிக்காரனை இவங்க திமுக தான் ஃபுல்லாக அவர் டார்ச்சல் தாங்க முடியாது. இல்லைன்னா அம்மையாருக்கு கீழே அவர் கட்சிக்கு அஜித்தையும் உதவி கூப்பிட்டதுக்கு எதுக்கு முன்னே வரல. ஏன்னா அம்மையாருக்கு முன்னாடி அவங்க ரொம்ப மதிப்பு உண்டோம். அதனால தான் அவங்களுக்கு இப்போ வந்து அம்மையார் போன போது ரைட்டு ஓகே எப்படியா கட்சியை பிடிக்கணும். ஏன்னா இவங்க திமுக டார்ச்சல் காரணமால தான் நம்ம தலைவர் கட்சிக்கு வேறு என்ன பிரச்சனை. 300 கோடி தான் அவருக்கு வாழ்க்கை எத்தனை வருஷனாலும் உட்கார்ந்து சாப்பிடலாம் சார். இது மாதிரி இதை விட்டுட்டு அவர் ஏன் கட்சிக்கு வரணும். எல்லாம் திமுக தான் சார். நான் தான் சொல்லிட்டேன்ல 99% நம்ம ஐயா தலைவருக்கு உள் வாய்ப்பு உண்டும். நீங்கள் அதனால எந்த அதுதான் நான் சாத்த சொல்லிக்கிட்டு இருக்கேன். கன்னியாகுமரியில் நிலவரம் எப்படி என்னன்னு கேட்காங்க. 90 அப்படிங்க. ஹலோ
விஜய் ஈழா வந்து இல்லையா, அந்த விஜய் ஈழா விஜய் போடுங்க. கன்னியாகுமரி அப்படி போடுங்க. எல்லா ஓட்டுக்கு ஈழா விஜய் தான் விழும்.